ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பிளான் வச்சு போகிறது அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அது இன்பிட்வீன் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த 3 யூனிட்ஸை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ யூனிட் 4லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு 5 வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அந்த 5 வீடியோட ரிவிஷனுமே இன்றைக்கி பண்ணிடணும். ஃபார்முலாஸ் படிக்கிறது அதெல்லாம் வேணால் நெக்ஸ்ட் டேயில் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே ரிவிஷன் ஃபஸ்ட்டு டேலேயே முடிச்சிடணும். அதே மாதிரி 4th டே அது என்னன்னு திருப்பி பார்க்கணும். மறுபடியும் 7th டே, தட் இஸ் 147 ரூல் ஃபாலோ பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 9 டேஸில் ஒரு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாஸ்க் எடுக்க போகிறேன். ஒருவேளை நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி கூட படிக்கிறீங்கன்னா அதை கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் இந்த மாதிரி யூனிட் 4 4 சீரீஸ் இல்லை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு எந்த டாபிக் போட்டாலும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வருது. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் நிறைய படிச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கிறதால நான் இந்த மாதிரி 3 டேஸ் பிரித்து ஃபஸ்ட்டு போர்ஷனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் நம்மளோட பேஜ் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் யூஜிடிஆர்பி கொஷின்ஸ் மட்டும்தான் போடுவேன். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் உங்களோட ஷெட்யூலை நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கிராக் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஈஸியாகிடும்.